ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் யாழ்னிடியா யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் இப்போ ஒரு பேய் கதை சொல்ல போகிறேன். கேட்டு பயந்துடாதீங்க, நடுங்கிறாதீங்க, கேட்டுட்டு எங்கேயும் ஓடி போயிடாதீங்க. மலேசியாவுக்கு ஒரு டாக்டரும் ஒரு பேயும் பயணம் செஞ்சு கப்பலில் போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் கப்பலுக்குள்ளே இருக்கிற ஒரு பிளேசஸ் தான். கப்பலுக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். அப்போ அந்த ஒரு மனிதன், அந்த பேய் மனிதன் டாக்டரை தேடி வராரு. டாக்டர் டாக்டர் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது டாக்டர், அதை சரி பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி பேய் கேட்குது. உடனே டாக்டர் என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையோடு கேட்குறாரு. உடனே அந்த பேய் சொல்லுது, டாக்டர் நான் நான் செத்துட்டேன், செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ உங்ககிட்ட யாராவது இப்படி சொன்னால் இப்படி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டாக்டருக்கும் பயத்தில் தூக்கி வாரி போட்டு ரொம்ப பயந்து போய் நிற்கிறாரு. உடனே திரும்பி, என்னப்பா நீ சொல்கிற, நீ செத்துட்டியா, அப்புறம் எப்படி ஏன் முன்னாடி நீ உயிரோட நிற்கிற அப்படின்னு அந்த டாக்டர் கேட்குறாரு. இல்லை இல்லை, நான் செத்துட்டேன், நீ வேணா என்னை செக் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பேய் சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு, வா அந்த சேரில் உட்காரு அப்படின்னு சொல்லி அதையும் உட்கார வச்சுட்டு இவரும் அந்த சேரில் உட்கார்றாரு. உட்காந்ததுக்கப்புறம், இப்போ நான் எப்படி உன்னை செத்துட்டேன்னு நான் எப்படி உன்னை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த பேய்கிட்ட. அந்த பேய் உடனே சொல்லுது, டாக்டர் நீங்கள் தான் டாக்டர் ஆச்சு, உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதா, கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் நிறைய படித்து டாக்டர் ஆகிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த பேய் நக்கலாக சொல்லுது. உடனே டாக்டர், சரிப்பா நான் ஒரு ஊசியால் உன் உடம்ப சுற்றி கிழிக்கிறேன், ரத்தம் வந்துருச்சுன்னா நீ மனுஷன், ரத்தம் வரலைன்னா நீ பேய் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தன் கையை காமிக்குது. உடனே அவரும் குத்துறாரு. ரத்தம் வந்துருச்சு, அப்பாடா ரத்தம் வந்துருச்சு, இது பேய் இல்லை மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறேன் நீ பேய் இல்லை நீ மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சந்தோஷத்தில் சொல்கிறாரு. உடனே பேய் அப்படின்னு சிரிச்சுட்டு, அடா லூசு டாக்டரு, நீ திறமையான டாக்டர்னு நினச்சேன், எனக்கு ஒரு திறமையும் இல்லை பத்தியா. ஆனால் இப்போ நீ திறமை, ஃபஸ்ட்டு பேசும்போது உனக்கு திறமை இல்லைன்னு நினச்சேன், இப்போ நீ திறமையை நிரூபிச்சிட்ட. எப்படி தெரியுமா, செத்து போன என் உடம்புலையே நீ ரத்தத்தை வரவழைச்சிட்ட, நீ எவ்வளோ பெரிய டாக்டர், நீ எவ்வளோ பெரிய அப்பட்டகரு அப்படின்னு சொல்லி பேய் மக்களாக சிரிக்குது. ஊ அப்படின்னு சிரிக்குது. பேய் சிரித்த உடனே டாக்டருக்கு அங்கேயே மாரடைப்பு அவருக்கு உயிர் நின்று போச்சு. ஆமாம் மக்களே, சில பேர் நம்ம என்ன பண்ணுறோம், பேய் இருக்குங்கிறோம் இல்லைங்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பேய் அப்படிங்கிறது இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இருக்கா இல்லையா, என்னோடய சேனலை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.